வணக்கம். ஹாலிவுட்டில் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்காவது இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸில் சீக்வல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு பேன் பண்ணாங்கன்னா அப்போவாவது ஒரிஜினலாக யோசிச்சு ஏதாவது உருப்படியாக படங்கள் எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் இன்சைடர் 2 நல்லா தான் இருந்தது. ஆனாலுமே கூட ஒரு சின்ன நெருடல், பிக்சார் ஒரிஜினல் கண்டென்ட்டாக இல்லாமல் ஒரு சீக்வலை வச்சு ஒரு சக்ஸஸ் கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிற ஒரு சின்ன நெருடல் இருக்க தான் செய்யுது. ஏன்னா இந்த ஃப்ரான்ச்சைஸ் தொல்லைகள் பரிதாபங்கள் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேச்சுரேட் ஆகிட்டே வருது. அதில் ஒரு சமீபத்திய வருவதான் இந்த குவைட் பிளேஸ் Day 1 Part 1 2018 வந்துச்சு. இப்போ கூட ஞாபகம் இருக்குது அந்த படம் பார்த்தது. ஏன்னா அப்போ த்ரோட் இன்ஃபெக்ஷனோட அந்த படத்தை பார்த்தேன். நான் படம் பார்த்து முடிச்சு சரியான ஃபீவரில் வேறு நான் படுத்துட்டேன். படம் நல்லா இல்லைங்கிறதுனால இல்லை, படம் நல்லா இருந்தது. நல்ல ஒரிஜினல் ஐடியா, நல்ல எக்ஸிக்யூஷன், எமோஷனல் லெவல்லையுமே கூட படம் கனெக்ட் ஆச்சு. ஆனால் அடுத்த பாட்டை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் ரேஞ்செலாம் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆகலை. அதனால் செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆகும்போது அதை பார்க்குற ஒரு ஆர்வம் இல்லை, அந்த படத்தை நான் பார்க்கவும் இல்லை. பட் இந்த சீக்வல் சாபம் அளவுக்கு அந்த படம் வந்து மோசமாக இல்லை, நல்லாவே இருந்ததுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ அடுத்த வருஷம் வந்து Part 3 வருது. அதாவது இந்த ஒரிஜினல் ஃப்ரான்ச்சைஸ் இருக்கு இல்லையா, அதோடைய கண்டினியூஷனாக போன செகண்ட் பார்ட்டோடைய கண்டினியூஷனாக Part 3 ஒன்று வரப்போது, அதோட முடிக்க போகிறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா. இப்போ அதுக்குள்ளே நம்ம ஏதாவது கல்லா கட்டணும் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்பின் ஆஃப் மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு ப்ரீக்வலாக இது வந்து இந்த பார்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க Day 1. இந்த Day 1ல் எதெல்லாம் சுமாராக இருந்தது, எதெல்லாம் சொதப்பலாக இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். குவைட் பிளேஸ் Day 1 ஏலியன்ஸ் வழங்கும் போல் அமெரிக்காவை வந்து அட்டாக் பண்ணுது. இந்த ஏலியன்ஸுக்கு கண்ணு தெரியாது, ஆனால் காது நல்லா கேட்கும். சின்ன துரும்பு அசைச்சா கூட கேட்டுரும். அதை வச்சு மனுஷங்களை போட்டு தெளிரும். ஸோ மக்கள் அதுக்கிட்டேருந்து தப்பிச்சு எப்படி சத்தம் போடாமல் வாழ்ந்துட்டு வராங்க, சர்வைவ் பண்ணுறாங்க. இதுதான் முதல் 2 பார்ட்டோடைய ஒரு மாதிரி சாராம்சம் சொல்லலாம். இந்த பார்ட் என்னன்னா, அந்த ஏலியன்ஸ் பூமிக்கு வந்த முதல் நாள் முதல் சில நாட்கள் என்ன ஆச்சு அப்படிங்கிறத சொல்லுது. லுபிட்டா நியாங்கோ ஒரு கேன்சர் பேஷண்ட், அவங்க ஒரு ஹோமில் இருக்காங்க. அந்த ஹோமில் எல்லாரையும் சிட்டியில் ஒரு பப்பட் ஷோக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கரெக்டாக அந்த சமயத்தில் தான் இந்த ஏலியன்ஸ் பூமியில் வந்து லேண்ட் ஆகுது, அங்கே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இவங்கெல்லாம் தப்பிச்சாங்களா, நம்ம ஹீரோயினி என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் தான் இந்த Day 1, 2, 3, 4 எல்லாம். லுபிட்டா அவங்க கூட ட்ராவல் பண்ணுற எரிக்குங்கிற கேரக்டரில் வர ஜோசப் குவின், இவங்க 2 பேரும் தான் படத்துடைய முக்கால்வாசி ரன் டைமில் ஸ்க்ரீனில் இருக்காங்க. ஜோசப் கூட படம் ஆரம்பித்தா அரை மணி நேரத்துக்கு மேலே தான் வராரு. பட் 2 பேருமே இப்படியான படங்களில் லீட் கேரக்டர்ஸ் எப்படி பயந்துக்கிட்டே கத்தனமோ சுத்தனமோ கிடைக்கிற நேரங்கள்லாம் எப்படிலாம் எமோஷனலாக மாறணுமோ எல்லாத்தையும் சரியாகவே பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட்டுக்கு 3 மடங்கு பட்ஜெட் அதிகமாக கொடுத்துருந்தாங்க. இந்த பார்ட்டுக்கு அதை விட கொஞ்சம் லைட்டாக அதிகம். ஆனால் ப்ரொடக்ஷன் நல்லா பிரம்மாண்டமாகவே இருக்குது. இந்த நியூயார்க் சிட்டியோடைய லேண்ட்ஸ்கேப், ஏலியன் அட்டாக்கு அப்புறம் அது டோட்டலாக சேஞ்ச் ஆகிற விதம், இவங்க ட்ராவல் பண்ணுற இந்த வெவ்வேறு இடங்கள், ஏலியன் அட்டாக்கில் தெரியுற அந்த இன்டென்சிட்டின்னு டெக்னிக்கலாக ஒரு தரமான படம். மியூசிக்கை விட சவுண்ட் டிசைன் அட்டகாசமாக இருந்தது. மைன்யூட்டாக நம்ம கவனிக்காத சில விஷயங்களுடைய சவுண்ட்ஸுக்கெல்லாம் சூப்பராக முக்கியத்துவம் கொடுத்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஒரு அற்புதமான ஒர்க்குன்னே சொல்லலாம். ஏலியன்ஸ் முதலாக வந்து நியூயார்க் சிட்டியில் அட்டாக் ஆரம்பிக்கிற அந்த காட்சிகள், ஒரு சீனில் பெரிய கூட்டமாக மக்கள் நடந்து போவாங்க. பட் அந்த ஷாட் லுபிட்டா கிட்ட சிங்கிளாக தான் ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி நகர்ந்து அந்த பெரிய கூட்டம் ரிவீல் ஆகிறது ரொம்ப நல்லாவே இருந்தது. தென் கிளைமேக்ஸில் வர அந்த ஒரு சின்ன ட்ராமா நல்லா இருந்தது. இதெல்லாம் மட்டுமே இந்த ப்ரீக்வலுடைய சில்வர் லைனிங்ஸ். புதுசாக ஒரு ஐடியாவை படமாக எடுக்கும்போது அது அந்த ஒரு படத்தில் தான் தாங்கும். அதுக்கப்புறம் அது புது ஐடியா இல்லை, ஆடியன்ஸ் வந்து கேரக்டர்ஸை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் பார்ட் இல்லை அதுக்கு மேலே எடுக்கிற மற்ற பார்ட் சீக்வல்ஸ் எல்லாம் இதெல்லாம் கேரக்டர்ஸோடைய ஜேர்னியில் அவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னால் மட்டுமே கொஞ்சம் எடுபடும், கொஞ்சம் தேரும். இந்த ஃப்ரான்ச்சைஸை பொறுத்த வரைக்கும் அதை செகண்ட் பார்ட்டில் ஒரு மாதிரி உருப்படியாக பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஆனால் கான்செப்டாகவும் சரி கேரக்டர்ஸாகவும் சரி எந்த விதத்திலையும் ஆடியன்ஸுக்கு ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணாத இந்த பார்ட் எதுக்கு எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதே புரியல. ஒரு சீனில் க்ளோஸாக ஏலியன்ஸ் வந்து அதுலேருந்து இவங்க தப்பிக்கலாம். ஆனால் படம் முழுக்க அங்கங்கே இதே மாதிரி சீன் வரும்போது சரி என்ன க்ளோஸாக வரும் அப்படின்னு ஒரு ஸ்டே கொடுக்கும், அப்புறம் அப்படியே நகர்ந்து போயிடும். அதான நமக்கே அந்த ஏலியன்ஸோட பிஹேவியர் ஈஸியாக பழகிடுது, ஃப்ரெண்ட்லி ஆகிடுதா. லுபிட்டா காருக்கு அடியில் போய் விழுவாங்க ஒரு சீனில். அப்போ திடீர்னு ஒருத்தர் அவங்க காலை பிடிச்சிடுது, ஹெல்ப் ஹெல்ப் அப்படிலாம் கத்துவார். தென் தண்ணியில் நடந்து அப்படியே தப்பிச்சு போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு கேரக்டருக்கு வந்து பேனிக் அட்டாக் வரும். இப்படியான பல காட்சிகள் டென்ஷனை கிரியேட் பண்ணணும்னே ரொம்ப கண்ட்ரைவ்டாக டிசைன் பண்ணப்பட்ட மாதிரி தான் தெரிஞ்சுது. ஒரு கேன்சர் பேஷண்ட், அவங்க ஏலியன் அட்டாக்ல உயிர் தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு வகையில் ஐரனியாக இருக்குன்னு யோசிச்சிருப்பாங்களோ என்னவோ. பட் முதல்ல அதுக்கு அந்த கேரக்டரோட நம்மளுக்கு எமோஷனல் லெவலில் ஒரு கனெக்ட் ஆகணும் இல்லையா, அதுவே எந்த விதத்திலும் நடக்கவே இல்லை. அவங்க வர முதல் சீன்லேருந்து ரொம்ப சினிக்கலாக நாளைக்கு நான் சாவ தான் போகிறேங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. தென் இந்த எரிக் கேரக்டரும் படம் ஃபுல்லாக எமோஷனலாக அழுதுகிட்டே இருந்தாலும் அது எரிச்சலாக தான் இருக்கே தவிர எம்பத்தட்டிக்கலாக ஃபீல் ஆகலை. மொத்தத்தில் இந்த குவைட் பிளேஸ் Day 1 ஹாலிவுட்டின் மற்றும் ஒரு தேவையில்லாத பாயிண்ட்லெஸ்ஸான சீக்வல். அடுத்து வீக் 1 மந்த் 1 சும்மாவே ஏதாச்சும் எடுப்பாங்க போல இருக்கு. குவைட் பிளேஸ் முதற்கொண்டு பலவிதமான மான்ஸ்டர், ஏலியன், ஹாரர், த்ரில்லர் படங்கள்லாம் பார்த்தவங்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருக்கும். பட் ஒருவேளை இந்த ஃப்ரான்ச்சைஸோட முதல் 2 பார்ட் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. நான் ஏஜிஎஸ் ஸ்ரீநகரில் பார்த்தேன், சப்டைட்டில்ஸ் இல்லை. பட் படத்தில் வசனங்கள் ரொம்ப கம்மிங்கிறதுனால அது ஒரு பிரச்சனையாகவும் இல்லை. பேசுகிற வசனங்களுக்கு சப்ஸ் தேவைப்படாது. ட்ரை பண்ணி பாருங்கள்.